ஸ்தோத்திரம். கண்ணீருக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நம்ம கண்ணீரை எல்லாம் எங்கு வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது? துருத்தியில் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. அப்ப நம்ம கண்ணீர் எல்லாம் கணக்கிடப்பட்டிருக்கிறது. நம்ம கண்ணீர் எல்லாம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரத்தில் அது அவருடைய துருத்தியிலே அது பிடித்து வைக்கப்படுகிறது. அது ஸ்தோத்திரம் அது அளவு பண்ணப்பட்டு இருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பார்வையிலே அது ஸ்தோத்திரம் பட்டு கொண்டு இருக்கிறது. ஒருவேளை ஸ்தோத்திரம் நம்ம அழுவது மனிதனுக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம சிந்துகிற கண்ணீர் எதற்காய் சிந்துகிறோம், ஏன் சிந்துகிறோம், எதனால் சிந்துகிறோம், என்ன தேவைக்காய் சிந்துகிறோம், என்ன சூழ்நிலைக்காய் சிந்துகிறோம், என்ன அவமானத்துக்காய் சிந்துகிறோம், என்ன இழப்புக்காய் சிந்துகிறோம், என்ன நம்ம பட்ட வெட்கத்துக்காய் சிந்துகிறோம், நெருக்கப்பட்டதுக்காய் சிந்துகிறோம், உடைக்கப்பட்டதுக்காய் சிந்துகிறோம், நாம தனிமைக்காக சிந்துகிறோம். நாம ஸ்தோத்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒவ்வொரு நிந்தைகளுக்காய், அவமானங்களுக்காய், பாதிப்புகளுக்காய் நாம கண்ணீரை சிந்துகிறோமோ அதை எல்லா கண்ணீரையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கிறார். துருத்தியில் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அவைகளுக்கு எல்லாம் ஆண்டவர் நல்ல பதிலை நமக்கு திருப்பி தருவார். ஆமென். இதுதான் கண்ணீருக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். ஆமென். கண்ணீருக்கு அவர் ஸ்தோத்திரம் நன்மை செய்கிற கர்த்தர்.